الله يا رسول الله، الله يا حبيب الله، الله يا رسول الله، الله يا حبيب الله. الصبح بدا من طلعته، الصبح بدا من طلعته، والليل دجى من وفراته، والليل دجى. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. واذكرن ما يتلى في بيوتكن من آيات الله والحكمة، إن الله كان لطيفا خبيرا. صدق رسول الله، صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: وصدقتني وأعانتني وواستني بمالها. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், மரியாதைக்குரிய மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள், வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், செவிமடுத்துக் கொண்டிருக்கிற தாய்மார்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பேரருளால் புனித ரமலானிலே இந்த உலகத்தை விட்டு பிரிந்த முஸ்லிம் உம்மத்தினுடைய முன்னோடி தாய் குலங்களை நினைவு கூறும் விதமாக அதில் ஒன்றாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை குறித்து சில சிந்தனைகளை உங்களுக்கு முன்வைக்க வேண்டும் என்கிற தலைப்போடு நான் நிற்கிறேன். துஆ செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும், தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும், வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆண்களின் வெற்றிக்கு பின்னால் பெண்கள் இருப்பார்கள் அப்படின்னு பரவலா ஒரு பழமொழி சொல்லுவார்கள். எல்லா ஆண்களின் வெற்றிக்கு பின்னாலேயும் ஒரு பெண்மணி உண்டென்று சொன்னால், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மிக பிரம்மாண்டமான வெற்றிக்கு பின்னால்
நிச்சயம் ஒரு 25 ஆண்டு காலம் ஒரு பெண் இருந்திருக்கிறார்கள் என்றால் அது ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. மனைவி அமையவில்லை என்றால் ஒரு ஆம்பளை எந்த சாதனையும் செய்ய முடியாது. மனைவி சரியா அமைஞ்சிட்டா ஒன்றும் திறமையில்லாத ஆண்கள் கூட புகழின் உச்சிக்கு சிகரத்திற்கு போய்விடுவார்கள். உலகத்தில் எத்தனையோ உதாரணங்கள் சொல்லுவார்கள். அப்பாசிய கலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்களின் வெற்றிக்கு பின்னாலே ஜுபைதா அம்மையார் முக்கியமான பாத்திரம் என்று சொல்லுவார்கள். ஏராளமான சஹாபாக்களின் வாழ்க்கையில் அவர்கள் வானோங்குகிற புகழுக்கு அவர்கள் சொந்தக்காரர்களாக மாறியதற்கு பின்னால் அவர்களின் மனைவிமார்கள் மனரீதியாக உளரீதியாக பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி ஒரு ஆண் வருகிற போது அந்த ஆணை தாங்கி பிடித்து ஆறுதல் கொடுத்து தேற்றி அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதில் ஒரு பெண்ணின் பங்கு மகத்தானது. இந்த வேலையை மிகச் செவ்வனே செய்தவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஒரு புனிதமான மாதத்தினுடைய புனிதமான இரவில் இது போன்ற புண்ணியவதிகளை குறித்து பேசவும் கேட்கவும் அல்லாஹ் நமக்கு பாக்கியம் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். உலகத்தின் முதல் முஃமின், உலகத்தின் முதல் முஸ்லிம், உலகத்தில் முதலாக இந்த மார்க்கத்திற்கு அள்ளி அள்ளி வாரி வாரி ஏராளமாய் தாராளமாய் கொடை வழங்கிய கொடையாளி, அரபகத்தில் திரும்பி பார்க்க வைக்கிற திஜாரத் என்கிற வியாபாரத்திற்கு சொந்தக்காரர். இது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு முகட்டுக்கு கீழ் தனி அறையில் அன்னலாரோடு இருக்கும் பாக்கியம் பெற்ற பெண்மணிகளில் முதல் பெண்மணி. அதற்கு பின்னால் அந்த பாக்கியம் நிறைய பேர் அடுத்தடுத்த மனைவிகள் பெற்றாலும் முதலாய் அன்னலாரின் வாரிசுகளை இந்த உலகத்திற்கு தந்து 6 குழந்தைகளுக்கு தாயாக தங்கள் வாழ்க்கையை நிறைவுபடுத்தியவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. சொல்லிக்கொண்டே போகலாம். 1/4 நூற்றாண்டு காலம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மனைவியாய் இருந்து ஏற்ற இறக்கங்களில் மேடு பள்ளங்களில் எல்லா நிலைகளிலும் வெற்றிக்காக உழைத்த சீமாட்டி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் பலமுறை கேள்விப்பட்டிருக்கலாம், அறிந்திருக்கலாம். ஹைரு நிசாஇல் ஆலமீன், அகிலத்தார்களில் பெண்மணிகளில் ஆகச் சிறந்தவர்கள் 4 பேர் இல்லையா? ஒன்று மரியம் அம்மையார், இன்னொன்று ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார், ஹதீஜா பின்துல் ஹுவைலித், ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஃபாத்திமா பின்து முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அகில உலகத்திலே இருக்கிற பெண்களிலெல்லாம் ஆகச் சிறந்த பெண்கள் இந்த 4 பேர். நான் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவின் சிற்சில செய்திகளை மாத்திரம் உங்கள் கவனத்திற்கு, அது தெரிந்தவைகளாக இருக்கலாம் அல்லது புதிய பழைய கோணங்களாக இருக்கலாம், நான் இந்த தலைப்பிற்குள்ளே அதை சொல்ல வேண்டும். அல்லாஹு யஸ்தஃபி மினல் மலாயிகத்தி ருசுலன் வ மினன் நாஸ். ரப்பு தான் எல்லாவற்றையும் தேர்ந்தெடுக்கிறான். ரசூலை தேர்ந்தெடுத்தவனும் ரப்பு தான். ரசூலுக்கு மனைவிகளாக இருக்கும் பாக்கியத்தை கொடுத்து சில பேரை தேர்ந்தெடுத்ததும் ரப்பு தான். அவர்களோடு தோழமை கொண்டு ஷஹாபா என்கிற பெயர் பெற்று வாழும் பெரும்பாக்கியத்தை சில பேருக்கு கொடுத்ததும் ரப்பு தான்.
எல்லாருக்கும் சஹாபியாக வேண்டும் என்ற ஆசை இருக்கலாம், எல்லா பெண்களுக்கும் பெருமானாரின் வாழ்க்கை துணையாக இருந்திருக்கலாம் என்று ஆசை இருக்கலாம். ரப்பு அதற்கென்று சில பேரை தேர்ந்தெடுத்தான் என்பது மட்டுமல்ல, அதில் முதலாவதாக ஒரு 25 ஆண்டு காலம் ஒரே மனைவியாய் வாழும் பெரும் பேற்றை அல்லாஹ் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு கொடுத்தான். அது காசு பார்த்து நடந்த கல்யாணம் அல்ல, குணம் பார்த்து நடந்த கல்யாணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பிரயாணத்தை கேள்விப்பட்டு, வணிக நேர்மையை கேள்விப்பட்டு, வணிகத்திற்கு போகிற வழியெல்லாம் நடைபெற்ற அற்புதங்களை கேள்விப்பட்டுவிட்டு மைசரா ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக மாப்பிள்ளை பேசப்பட்டு திருமணம் நடக்கிறது. நான் அந்த திருமணத்தில் சில பேர் அப்படி கூட காசு பணம் அதிகமாக இருக்கிறது என்பதற்காக திருமணங்களிலே கொஞ்சம் ஆட்டம் போடுவார்கள் அல்லவா. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாறு என்பதால் நான் உங்களுக்கு அதை சொல்ல வேண்டும். அன்னலாருக்கான திருமணம் உங்களுக்கெல்லாம் தெரியும். வரலாற்று நூல்களில் பெருமானாருடைய திருமணம் முழுமையாக இடம்பெற்றிருக்கிறது. சீரத் இப்னு இஸ்ஹாக்கில் அந்த திருமணத்தின் அத்தனை காட்சிகளும் பதிவாகி இருக்கிறது. சிறிய மாணவர்களுக்கெல்லாம் ஓதி கொடுக்கப்படுகிற நூருல் யகீனுடைய வரலாற்று ஆசிரியர் அந்த திருமணத்தை நேர்முக வர்ணனையைப் போல பதிவு செய்கிறார். அந்த காலத்துல எல்லாம் நிக்கா இல்லை, குத்துபா இல்லை, துவா இல்லை, ஷரியத்தே வரல, நபி பட்டமே வரல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாப்பிள்ளையாக அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு கற்பனை செய்யுங்களேன், ஒரு கல்யாணம், மாப்பிள்ளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த காலத்தில் மாப்பிள்ளை சார்பாக ஒருத்தர் எந்திரிச்சு மாப்பிள்ளையை பற்றி புகழ்ந்து பேசுவார், பொண்ணு சார்பாக ஒருத்தர் எந்திரிச்சு பொண்ணை பற்றி புகழ்ந்து பேசுவார். பேசிட்டு இப்படிப்பட்ட பொண்ணுக்கு நாங்கள் உங்கள் பையனை கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துருவாங்க. இவங்க எந்திரிச்சு இப்படிப்பட்ட பையனுக்கு நாங்கள் உங்கள் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு சம்மதிக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு உட்காந்துருவாங்க. அப்புறம் எல்லாம் கை கொடுத்துட்டு சின்ன விருந்தோடு முடிச்சுக்குவாங்க. இதுதான் அன்னைக்கு உள்ள கல்யாணம். எந்திரிச்சு சொல்லணும், இங்கே எங்கள் பொண்ணு இப்படிப்பட்ட பொண்ணு இவங்க சொல்லுவாங்க. இவங்க எந்திரிச்சு எங்கள் பையன் இப்படிப்பட்ட, சில நேரம் அப்படிலாம் சொல்கிறது உண்டு தெரியுமா. நிச்சயதார்த்தத்தில் நம்ம போய் உட்காந்துருப்போம், நல்லா தான் உட்காந்துருப்பாங்க. அதுவரை திடீர்னு எங்கே வந்தீங்கம்பாங்க. நாம் என்னமோ தெரியாமல் வந்துட்டோமான்னா பார்த்தா அது ஊர் பழக்கம். அப்படி என்னென்னா எல்லாம் எங்கே வந்தீங்க அப்படிம்பாங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி எங்கள் பையனுக்கு உங்கள் பொண்ணு கேட்கறதுக்கு வந்திருக்கோம் அப்படிம்பாங்க. ஓ அப்படியா, சரி அப்போ நாங்கள் சம்மதிக்கிறோம், இந்த வெத்தலை பாக்கு தட்டு மாற்றிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லையா. இப்போ ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி பேச வேண்டும் யாராவது ஒருவர். அப்போ அவங்களுடைய உறவுக்காரர் சஹீஹுல் புகாரியினுடைய ஆரம்பத்திலேயே இடம்பெற்றிருக்கிற வரக்கா என்பவர் எழுந்து பேசுகிறார். வரக்கத் இப்னு நௌஃபல் அவர் எந்திரிச்சு என்ன பேசுகிறாருன்னா, பொண்ணை பற்றி பேசுகிறார், பெண்ணை பற்றி பேசுகிறார். எங்கள் பெண் அப்படிப்பட்டவர், எங்கள் பெண் இப்படிப்பட்டவர், எங்கள் பெண் பெரிய வியாபாரி, எங்கள் பெண்கிட்ட நிறைய காசு இருக்கு, நிறைய செல்வம் இருக்கிறது, திரண்ட செல்வம், இத்தனை தீனார் திர்ஹம், இப்படியே போகுது. அதாவது பரக்காவுடைய பேச்சு பூராமே என்ன மாதிரி கோணத்தில் பயணிக்குது தெரியுமா. காசு இருக்குது, எங்கள்கிட்ட நிறைய காசு இருக்குது அப்படிங்கிற மாதிரியே பேசுறாரு. ஹதீஜா அம்மையாருக்கு அந்த மாதிரி எண்ணமெல்லாம் இல்லை, நம்ம ஒரு பெரிய பணக்காரரு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் சொந்தத்தில் உள்ள வரக்கா எழுந்து பேச வந்தவர் அதை பேசுகிறார். எங்கள் பெண்ணிடத்தில் எக்கச்சக்க செல்வம் இருக்கிறது, அறியாதவர்களே இருக்க முடியாது, இந்த பிராந்தியத்திலேயே பெரிய வியாபாரி. சரி, இப்போ ரசூல்லா மாப்பிள்ளை சார்பா யாராவது எந்திரிச்சு பேசணுமல்ல, மாப்பிள்ளை பற்றி 4 வரி. ரசூல்லாவுடைய தந்தை அபூ தாலிப் அவர்களை நியமித்தார்கள்.
அவங்க எந்திரிச்சு வந்து நின்னாங்க. நிற்கும் போதே முடிவு பண்ணிட்டாங்க, முன்னாடி பேசின இந்த வரக்கா அவருக்கு ஏதாவது ஒரு பதில் கொடுக்கணும். சும்மா நிறைய காசு இருக்குதுன்னு பேசிகிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்களோ என்னமோ தெரியல. வந்து நின்ன உடனே முஹம்மது எங்க மாப்பிள்ளை, அறிமுகத்திற்கே அவசியம் இல்லை, நீங்கள் எல்லாம் சேர்ந்து அல்லமீன் என்று பட்டம் கொடுத்திருக்கிறீர்கள், நீங்கள் எல்லாம் சேர்ந்து அஸ்ஸாதிக் என்று பட்டம் கொடுத்திருக்கிறீர்கள். அல்லமீன் நம்பிக்கையாளர், அஸ்ஸாதிக் உண்மையாளர், உண்மை பேசுபவர், ஊர் உலகத்தில் எல்லாருக்கும் ஊழியம் பார்த்து எல்லாருக்கும் சேவை புரிகிற பையன் எங்க பையன் எல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றவரு அந்த ட்ராக்குக்கு போறார். ஃபைனல் மால தில்லுன் ஜாயிலுன் லதாயில தஹ்தஹு, காசு நீங்கும் நிழல் போன்றது, அதுக்கு நிலை இல்லைன்னு. இது அவருக்காக சொன்னது. திடீர்னு ரசூலுல்லாஹ் பத்தி பேசுறப்போ காசோட இதுன்னு ஏன் சொல்லணும்? அது அவருக்காக சொன்னது. நீ காசுன்னே பேசுற, காசு அல்ல இங்க கவனிக்கப்பட வேண்டியது குணம். நீங்க எந்த ஹதீஸ் எடுத்து பார்த்தாலும் மாப்பிள்ளைட்டையும் பெண்ணிட்டையும் ரெண்டு பேர்த்திட்டையுமே இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? தீன். ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்கல்ல, இதா ஹதப இலைக்கும் மன் தர்லவுன தீனஹு வ குலுகஹு, மார்க்கம் இருக்குமானால் நற்குணம் இருக்குமானால் கல்யாணம் பண்ணிங்க, பெண்ணு கொடுத்துருங்க. ரெண்டு தான், தீன் ஒன்று, குலுக் ஒன்று, நற்குணம் ஒன்று. அதே மாதிரி தான் பெண் பார்க்கிற விஷயத்திலேயே எல்லாத்தையும் சொல்லிட்டு ஃபதுஃபர் பிதாத்தி தீன், மார்க்கம் உள்ளவளை மனமுடித்து கொள்ளுங்கள். அழகுக்காக, அந்தஸ்துக்காக, குடும்ப பாரம்பரியத்திற்காக, காசு பணத்திற்காக எத்தனைக்கோ கல்யாணம் பண்ணலாம். நீங்க மார்க்கத்தை, அப்ப மார்க்கமும் நற்குணமும் தான் பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அளவுகோல். அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் திருமணத்திலேயே அபூ தாலிப் அவர்கள் மூலமாக அறிவிப்பு செய்யப்படுகிறது, எங்கள் மாப்பிள்ளை குணத்தின் குன்று, உச்சகட்டமாக நற்குணங்களின் சிகரம், இதற்கு நீங்கள் எல்லாம் சாட்சி. எல்லாம் சொல்லிட்டு இந்த வார்த்தையை கண்டிப்பா சொல்லிட்டார். ஃபைனல் மால தில்லுன் ஜாயிலுன், காசு என்பது நீங்கும் நிழல் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பையனுக்கு உங்க பொண்ணை நாங்க கட்டிக்கிறதுக்கு சம்மதிக்கிறோம்ட்டாங்க. அதோடு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தம்பதியராகிறார்கள். அல்லாஹ்வின் பேரருள் அந்த பெண்மணிக்கு, அந்த தாய்க்கு, ஒரு முகட்டுக்கு கீழ் அன்னலாரோடு ஒன்று கூடிய முதல் பெண் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவியும் நம்முடைய தாயுமான கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. உங்களுக்கெல்லாம் தெரிந்த வரலாறு, வகி கொண்டிருக்கிற நேரத்தில் உணவு பாத்திரத்தை எடுத்து கொண்டு போகும் கதீஜா அம்மையாரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், அதத் கதீஜத்து மஅஹா இனாஉன், கதீஜா வருகிறார், கூட ஒரு பாத்திரத்தோடு வருகிறார். ஃபக்ரி அலைஹ ஸலாம மிர் ரப்பி வ மின்னி, ரப்பிட்ட இருந்தும் என்னிடமிருந்தும் சலாமை நாயகமே ஏற்றி வையுங்கள். சலாம் சொல்றாங்க. யாரிடமிருந்து சலாம்? சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், ரப்பிடமிருந்து சலாம் வருகிறது மனித குலத்தின் மகத்தான அந்த பெண்மணிக்கு. ரப்பிட்ட இருந்து மட்டுமல்ல, என்னிடமிருந்தும் சலாமை சொல்லுங்கள். இங்க ஒண்ணு தெரியுது, கணவன் மனைவி ஒன்னா இருந்தாலும் கணவன் மூலியமா சலாம சொல்றதுதான் பண்பாடு. டக்குன்னு முந்திக்கிட்டு டைரக்டா அஸ்ஸலாமு அலைக்கும் கூடாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஒரு உயர்ந்த பண்பை கற்று தருகிறார்கள். கணவர் இருக்கிறார், பக்கத்துல அந்த அம்மாவும் வர்றாங்க, நேரடியாக ஜிப்ரீல் சலாம் சொல்லல, சலாம் அலைக்க கதீஜா அப்படின்னு எல்லாம் சொல்லல, ரசூல்கிட்ட சொல்றாங்க, உங்க வீட்டுல சலாம் சொல்லுங்க. இது மிக உயர்ந்த பண்பாடு. இன்னைக்கு அவங்களா சலாம் சொல்லிக்கிறதுல கையை வேற கொடுத்துட்றாங்க முசாவா. ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா ஹஜ்ஜுக்கு போற ஆட்சி அதுவரையும் முசாவா செய்யாத பொம்பளைகிட்ட எல்லாத்துலேயும் கையை கொடுக்குறாரு. அங்க பாட்டில் ஒரு பெரிய முசாவா நடக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வானத்திலே இருந்து வல்லோன் அல்லாஹுவால் சலாம் சொல்லி வழங்கப்பட்ட
பெருமிதத்திற்குரிய பெண்மணி நம்முடைய தாய் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. வரலாற்று ஆசிரியர்களின் கருத்து வேறுபாடுகளுக்கு இடையில் நம்பத்தகுந்த சொல் பிரகாரம் ஏற்கனவே 2 கணவரோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அபூ ஹாலா என்பவர் முதல் கணவர், அதீக் அல் மக்சூமி அவர் 2வது கணவர். அபூ ஹாலா அவர்களுக்கு 2 பேர் ஆண் குழந்தைகள். ஹாலான்னு ஒரு குழந்தை, ஹிந்துன்னு ஒரு குழந்தை. இங்க ஹிந்துங்கிறது ஆண் குழந்தை, 2 பேருமே ஆண். அல்லாஹ் 2 பேருக்குமே சஹாபியாகிற பாக்கியத்தை கொடுத்தார். தந்தை வேறு, தாய் ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்தித்து அவர்கள் சஹாபியான பாக்கியத்தை பெற்றவர்கள். மட்டுமல்ல, அந்த இருவரும் நல்ல பேச்சாளர்கள் என்று அறிய முடிகிறது, நல்ல ஹதீபுகள். அதற்கு பிறகான கணவர் அதீக் அவர்களுக்கு பிறக்கிறது ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தைக்கு பேரும் ஹிந்து. இங்கே கவனிக்கணும், இது பெண் குழந்தை. முந்தைய கணவருக்கு பிறந்த ஆண் குழந்தைக்கும் ஹிந்து என்று பெயர். 2வது குழந்தைக்கு 2 மனைவி கணவரோடு பிறந்த குழந்தைக்கு ஹிந்து என்று பெயர், அது பெண் குழந்தை. 3வதாய்த்தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைப்பிடித்து திருமணம் செய்து வாழுகிறார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்று சொல்லுவதை விட ஹதீஜா அம்மையாருக்கு கிடைத்த பெரும் பொக்கிஷம் பெருமானார் வாழ்க்கையிலே அவர்கள் உள்ளே நுழைந்தது. ஆனால் நுழைந்த அவர்களின் அறிவாற்றல், அவர்களின் அனுபவம், அவர்களின் நிர்வாகத்திறன், சில பெண்கள்கிட்ட தானா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்னு சொல்லுவாங்க, அது வந்துடும். மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்துடும். இதெல்லாம் ரொம்ப சரியாக அமையப்பெற்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் ஹதீஜா அம்மா ஃபர்ஸ்ட். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர். மலக்கை பார்த்துவிட்டு ஹாரஹிராவிலே மலக்கின் உருவத்தை பார்த்துவிட்டு ஓடி வந்து போர்த்து விடு என்று சொன்னது இந்த மனைவியிடம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன கவுன்சிலிங், என்ன மாதிரி மனவள ஆலோசனை. அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். அப்படி பேசணுமல்ல. முதல்ல நம்ம ஏதாவது பிரச்சனையோடு வருவோம், அதான் போவேணான்னு சொன்னனே, கேட்டிங்களா நீங்கள்? நம்ம தொடக்கமே இப்படி தான் தொடங்குவாங்க. நம்ம வீட்டில் அத்தனை தடவை சொன்னல, போய் போட்டு இப்போ வந்து குளிருதுன்னா இப்படி தானே ஆரம்பிப்பாங்க. அழகாக போர்த்தி விட்டு படுக்க வைத்து, கல்லா முல்லாஹிலாயு ஹுசி கல்லா முகமதா, அல்லாஹ் உங்களை எப்பவும் கைவிட மாட்டான். நீங்கள் பார்த்தது நிச்சயமாக நல்ல காட்சி தான், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. எந்த அளவிற்கு வரலாற்றில் இப்படியும் கூட எழுதுகிறார்கள். சொல்லலாமான்னு தெரியல, கொஞ்சம் தயக்கமாக இருந்தாலும் சொல்ல வேண்டும். அல்லமா சுஹைலி ரஹிமகுல்லா ரவுதல் உனுஃப் போன்ற கிதாபுகளில் ஒரு செய்தி எழுதுகிறார்கள். ஜம்மிலூனி ஜம்மிலூனி தத்திரூனி தத்திரூனி, என்னை போர்த்து விடு என்று சொல்லி வந்தபோது மலக்கை பற்றிய விவரம் கேட்கிறார்கள் ஹதீஜா அம்மையார். ஒரு தேர்ந்த அறிவாற்றல் மிகுந்த பெண் தான் அதை கேட்க முடியும். மலக்கை பற்றி சொல்லுங்க, எப்படி இருந்தாங்க சொல்லுங்க, என்னென்ன இருந்த சொல்லுங்க, அடையாளம் பூரா சொல்லுங்க. எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அல்லமா சுஹைலி ரஹிமகுல்லா எழுதியிருக்கிறார்கள். அவங்க சீரத்தை இப்னு இசாக்குக்கு விரிவுரை எழுதுறவங்க. ரவுதுல் உனுஃப்ங்கிற கிதாபில் எழுதுகிறாங்க, நபிகளாரை கூப்பிட்டு, வயசில் மூத்தவங்க தானே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு என் மடியில் அமருங்கள். இப்போது அந்த மலக்கு தெரிகிறாரா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை. கொஞ்சம் வலது பக்கத்தில் மேல் உட்கார வைத்து தொடைப்பகுதியிலே அமர வைத்து விட்டு தெரிகிறாரா? ஆம், இப்போது தெரிகிறார். அதாவது தலையிலே துணியை போட்டுக்கொண்டு இருந்தபோது அவர் தெரிகிறார். தலையிலே முக்காட்டை எடுத்து விட்ட போது அவர் தெரியவில்லை. ஹதீஜா அம்மா சொன்னார்கள், நீங்கள் கண்டது ஷைத்தான் அல்ல, மலக்குதான். தலையிலே போட்டிருந்த துண்டு முக்காடு இருக்கிற போது மலக்கு கண்ணுக்கு தெரிகிறார். நான் முக்காட்டை எடுத்ததற்கு பின்னால் உங்கள் கண்களுக்கு அவர் தெரியவில்லை, எனவே அவர் ஷைத்தான் இல்லை.
நிச்சயமாக அவர் மலக்குதான். ஆனாலும் கூட அவர் பேசிய விதத்திலும் நீங்கள் கண்ட விதத்திலும் இது குறித்து பண்டைய வேதங்களில் உள்ளதை தெரிய வேண்டுமானால் எங்களுடைய குடும்பத்து பெரியவர் வரக்கா இருக்கிறார், வாருங்கள் அங்கே என்று சொல்லி அவரை கூட்டிக் கொண்டு வரக்காவிடத்திலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை போய் அமர வைத்தது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு மனைவி ரொம்ப இந்த மாதிரி இக்கட்டான நேரத்தில் எடுக்கிற ஸ்டெப் இருக்கா இல்லையா, இது ரொம்ப முக்கியமானது. அற்புதமாக அந்த முடிவை எடுத்தார்கள் கதீஜா அம்மா. கூட்டிட்டு போக வேண்டிய இடத்துல கூட்டிட்டு போய் கரெக்டா கூட்டிட்டு போவாங்க. எங்கேயாவது தப்பா கூட்டிட்டு போயிருந்தா, எதையாவது பார்த்து அதிகமா பயந்துடக்கூடாது. இல்லை வேற எங்க உஸ்தாது பிஹெச்பி எதிர்த்தவர்கள் நம்புறதுலாம் மறுக்கதோ அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, எங்கேயோ பயந்துக்குச்சுன்னு எங்கிட்ட கூட்டிட்டு வந்து என்னை பார்த்து பயந்துக்குச்சு பாம்பாங்க. ஓதி பார்க்கறதுக்காக எங்கேயோ கூட்டிட்டு போய் ஓதி பார்க்கலான்ட்டு எங்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. அந்த குழந்தை என்னை பார்த்து பயந்துக்குச்சு பாம்பாங்க. யார்கிட்ட கொண்டு போய் ரசூலை உட்கார வைக்கணும், வரக்கத்து பின் நௌஃபலிடத்தில் கொண்டு போய் அமர வைக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்மா மின் இப்னி அஹீக், இந்தா உங்க சகோதரருடைய மகன் என்னமோ சொல்றார் கேளுங்க அப்படின்னு சொல்லி அங்க ரெண்டை கனெக்ஷன் பண்ணிட்டு பக்கத்துல உட்காந்துக்கிட்டாங்க கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. கணவர் விஷயத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கிய நகர்வை சரியாக முடிவெடுக்கிற பெண்கள் மனைவிகளாக அமைவது பெரும் பாக்கியம். நான் இங்க மட்டும் சொல்ல, அடுத்து உள்ள சுமார் 10-15 வருஷம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிரச்சார காலம் மட்டுமல்ல, இன்னல்களை அதிகம் அனுபவித்த காலம். இந்த இன்னல்களை அனுபவிக்கிற போது மனைவியின் துணையும் வேகமும் வீரியம் மிக்க வார்த்தைகளும் விவேகமான முடிவுகளும் முக்கியம் வேண்டும். அதை கொடுத்தவர்கள் கதீஜா அம்மா. நம்ம மனைவிமார்கிட்ட எல்லாம் அதை எதிர்பார்க்க முடியாது. கல்லுல அடிக்கிறானுவோ சரி, போற வர்ற இடத்துல எல்லாம் பிரச்சனை பண்றானுங்க. ரசூலுல்லா கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் அடி கொடுக்குது, தொழுதா அடி, ஓதனா அடி, எல்லா தொந்தரவும் கொடுக்குறாங்க. வாழ போயிருந்த மகள்கள் 2 பேர்த்த வந்து வாழ விடாம அனுப்பிச்சு விட்டாங்க. ருக்கையா உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹுமாவை எல்லாம் பண்ணாங்கல்ல. ஆனா அந்த நேரத்தில் எல்லாம் மனைவியின் நிலைப்பாடு எப்படி இருக்கும்? ஒண்ணு வேணாம், நம்ம அஜர்த்து அல்லான்னு வீட்டில் தூங்கிட்டு இருக்காருன்னு வைப்போம். கஷ்மாம வீட்டில் தூங்கிட்டு இருக்காரு, நடுராத்திரி கல்லை தூக்கி போடுறானோ ஓட்டு மேலே டொம்னு கல் வந்து விழுகுது. நம்ம மனைவி நிலைமை என்னவா இருக்கும் வரீங்க? நம்ம இந்த ஊர் விட்டு போயிடலாமா? நமக்கு இந்த ஊருக்கு ஒத்து வர்ற மாதிரி தெரியல. நான் அப்போவே சொன்னேன் இந்த ஊருக்கு வேணான்னு. இப்போ பாரு கல் எடுத்து ராத்திரியில் போடுறானுங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. 1ஆம் தேதி சம்பளத்தை வாங்கிட்டு கிளம்புல போகலாம். இதுதானே எத்தனை கல்லடி, எத்தனை சொல்லடி. ஆனால் வீட்டுக்கு வருகிற போது கதீஜா அம்மா அப்படியே உரமேற்றுவார்கள். என்ன நடந்தாலும் நீங்கள் சத்தியத்தின் மீது இருக்கிறீர்கள். முதல்ல எதிர்ப்பை, வெளியில இருக்கிற எதிர்ப்பை எல்லாம் தூள் தூளாக ஆக்குவது எது தெரியுமா? வீட்டில் இருக்கிற ஒரு பெண்ணுடைய கவுன்சிலிங். அந்த கவுன்சிலிங் ரொம்ப அற்புதமாக கொடுத்தவர்கள் இந்த உலகத்தில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய கவுன்சிலர்கள் யாருன்னா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவும் வரக்கா இப்னு நௌஃபல் அவர்களும். அல்லாஹ் அவருக்கு அருள் புரிய வேண்டும். வரக்கத் இப்னு நௌஃபல் தான் சொன்னார். என்ன சொன்னார்? முஹம்மத், நீ இப்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய ஓரிரை கொள்கையை போல யார் கொண்டு வந்தாலும் இந்த ஊரில் எதிர்ப்பை சம்பாதித்துத்தான் ஆக வேண்டும். யார் கொண்டு வந்தாலும் ஒரு கட்டத்தில் இந்த ஊரை விட்டு உன்னை வெளியேற்றுவார்கள். நான் இருந்தால் உனக்கு பெரிய உதவி செய்வேனே என்று வரக்கா சொன்னவர் இருக்கவில்லை. நாயகம் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள், அவ முஹ்ரிஜிய்ய, என்னையுமா வெளியேற்றுவாங்க? என்ன ஊர்ல இப்படி கொண்டாடுறாங்க? இப்போ கொண்டாடுவாங்க. பேச ஆரம்பிச்சோம்னா கொண்டாட மாட்டாங்க. எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுங்க, அரபியில 2 வார்த்தை இருக்கு. சாலிஹ்னு ஒரு வார்த்தை, முஸ்லிஹ்னு ஒரு வார்த்தை. சாலிஹ்னா அவர் நல்லவர்னு அர்த்தம், முஸ்லிஹ்னா அடுத்தவனை திருத்துறாருன்னு அர்த்தம். அவர் நல்லா இருக்கிறவரை பாராட்டுவான், அருமையான ஆளு, அருமையான ஆளு. அவர் முஸ்லிஹா மாறுறாருன்னு வைங்களேன்,
நீங்களே இப்படி செய்கிறீர்கள், அப்படி செய்யாதீர்கள், வட்டி வாங்காதீர்கள், இதை உண்ணாதீர்கள், அதை தின்னாதீர்கள்னா ஆரம்பிச்சிருவான் வேலையை. சாலிகானவனை ஏற்றுக்கொள்ளும் சமூகம் முஸ்லிகை ஏற்பதில்லை. ரசூலுல்லாஹ் சாலிகாக மட்டும் இருந்தார்கள் அவர்களுடைய 40 வயசு வரை. அப்போ ஒன்றும் செய்யல. 40 வயதிலே முஸ்லிகாக மாறி இனிமேல் ஒரு இறைவன் தான் என்று சொல்ல வருகிற போது அது வரைக்கும் சாலிகானவரை பாராட்டினதை பூரா தூக்கி போட்டு திட்ட ஆரம்பிச்சான். நான் சொல்லிக் கொண்டிருந்தது, பலத்த எதிர்ப்புகளுக்கிடையில் வளரும் ஒரு இளந்தலைவரை என்ன அழகான வார்த்தைகள் பேசி ஊக்கப்படுத்தினார்கள். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மனைவி கவுன்சிலிங் மட்டும் வீட்டில் கிடைச்சதுன்னா கணவர் நல்லா இருப்பார். எந்த கணவராக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுற கணவனாக இருந்தாலும் சரி, ஏதாவது தலைவர், செக்ரட்டரி, முத்தவள்ளி, எல்லாத்தையும் தான் சொல்கிறேன், அஜர்த்து எல்லாத்தையும். அஜர்த்துக்கே அவங்க வீட்டில் அங்கே சண்டையாக இருந்தால் சும்மா பயனில் தெரியும். என்ன எவ்வளவு தெம்பு ஒரு ஆண். ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாலேயும் பெண் தானே. என் பெருமானாருக்கு பின்னாலே அல்லாஹுவிற்கு அடுத்து அன்னை கதீஜா அம்மையாரை அல்லாஹ் வைத்திருந்தார். தேவையானதை எல்லாம் கொடுக்கிற மாதிரி. கண்டிப்பா தெரிஞ்சிடும். சண்டை போட்டிருந்தா அவர் வீட்டில் போட்டு வந்திருப்பாருன்னு வைங்களேன், கடையில் என்ன பண்ணாலும் ஓடாது. ஆமாம், கல்லாவில் உட்காந்தாலும் நினைப்பெல்லாம். அதுவும் அவங்க பெருசாக சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. என்ன கைகலப்பெல்லாமா நடக்க போகுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லுவாங்கல்ல, அந்த செம்பு தண்ணியை டொம்னு வைப்பாங்க, முடிஞ்சு ஹார்ட் பீட்டே கம்மியாயிடும். இந்தா அப்படிம்பாங்க, முடிஞ்சு எந்த சாப்பாடும் இறங்காது. மனைவி வீட்டிலே இருந்து ஊக்கப்படுத்துவதை பொறுத்துத்தான் ஒரு கணவர் வெளியிலே செயல்பட முடியும். ரசூலின் வெற்றிக்கு பின்னால் அந்த வீட்டிலே இருந்து ஊக்குவித்த பெண். வல்லாஹி லா யுஹ்ஸிக அல்லாஹு அபதா. அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்தவே மாட்டான், கைவிட மாட்டான். நீங்க இப்படி பண்றீங்க, அப்படி பண்றீங்க, ஏழைகளை ஆதரிக்கிறீங்க, உறவுகளை ஆதரிக்கிறீங்க, விருந்தாளிகளுக்கு விருந்து கொடுக்குறீங்க, இல்லாதவங்களுக்கு சம்பாதிக்கிறீங்க. ரசூலுடைய பிளஸ் பாயிண்ட்ஸை பூரா பேசி அந்த வெளியில கிடந்த எதிர்ப்பெல்லாம் போயிருச்சு. அடுத்த கட்டத்திற்கு தயார்படுத்துகிறார்கள். அல்லாஹ் அதனால் தானோ என்னவோ அறிவாற்றல் நிறைந்த அந்த பெண்ணின் வயிற்றில இருந்து குழந்தைகள் தர வேண்டும் என்று முடிவெடுத்த ரப்புல் ஆலமீன் 7 மக்களில் 6 பேரை அந்த புனித தாயின் வயிற்றில இருந்து தந்தார். காசிம் அப்துல்லா 2 பேரை தவிர 4 பெண் பிள்ளைகளை தந்தான். எல்லாம் சின்ன வயதில் ஆண் குழந்தைகள் இறந்து போக பெண் மக்களை எல்லாம் அல்லாஹ் வைத்திருந்தான். கடைசியாக கதீஜா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத் ஆகிற போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சின்ன வயசு புள்ள, ஒரு 5-6 வயது பிள்ளையாக ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை விட்டு போகிற சூழல். ஆக ரப்பு தேர்ந்தெடுத்த மனைவி, அதாவது ஒரு நல்ல தாத்தாவை தந்தான், நல்ல அப்துல்லா ஆமினா அத்தா அம்மாவை தந்தான். அதுபோல யார் யாரையெல்லாம் ரசூலுக்கு இறைவன் தேர்ந்தெடுத்தானோ, நீங்க இந்த லிஸ்ட்டை எடுத்தோம்னா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து தொடங்க வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை அவர்களின் வழியெல்லாம் தேர்ந்தெடுத்தான், பரம்பரையை தேர்ந்தெடுத்தான், மக்களை தேர்ந்தெடுத்தான், நண்பர்களை தேர்ந்தெடுத்தான், எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்தவன். அதிலும் பெரிய வாழ்க்கை துணையாக இருக்கிற மனைவி விஷயத்தில் அல்லாஹ் முதலாக கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை தேர்ந்தெடுத்தார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, எல்லாரும் என்னை பொய்ப்பித்த போது ஃபஸத்தகத்னி இத் கதபனி அன்னாஸ், மக்கள் பொய்ப்படுத்திய போது என்னை உண்மைப்படுத்தியது கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. வவாஸத்னி பிமாலிஹா, காசு பணங்கள் எல்லாம் கொடுத்தார். இருக்கிறத பூராத்தையும் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மார்க்கத்திற்கு கொடுத்தார்கள். ஒரு ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதாவது நாமெல்லாம் எப்படி சொல்றோம், என் மனைவியே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தானே சொல்லுவோம். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை அழகான வார்த்தை, ருஸிக்து ஹுப்பஹா, கதீஜா அம்மாவின் மஹப்பத்து எனக்கு ரிஸ்காக தரப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அல்லாஹ் எனக்கு நிறைய ரிஸ்க் கொடுத்துருக்கான். அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க்ல சிறந்த ரிஸ்க் எது தெரியுமா? எனக்கு கதீஜாவின் மீதான பிரியத்தை கொடுத்தான்.
இருக்கிற போதும் பிரியம், இறந்த பின்னும் பிரியம். இறந்து ஒரு 20 வருஷத்திற்கு பின்னால் வரை ஹதீஜாவோடு பழகியவர்கள், தொடர்புருந்தவர்கள், உறவுக்காரர்கள், ஹதீஜா காலத்தில் வீட்டுக்கு வந்து போனவர்கள் என்று எல்லார் மீதும் பிரியம். ருஸிக்து ஹுப்பஹா, மனைவியின் பிரியம் எனக்கு ரிசுக்காக வழங்கப்பட்டது. உண்மையாலுமே நமக்கெல்லாம் இப்போ அப்படி ரிசுக்காக வர்ற அளவுக்கு பிரியம் வச்சிருக்கிறோமான்னு தெரில. நேரடியாக பேசும்போது சொல்லிக்குவோம், எனக்கு ஒன்றை விட்டா வேற யார் இருக்கா, அப்படியா இப்படியான்னெல்லாம். ஆனால் அப்புறம் ஊருக்கு போனால் மட்டும் சந்தோஷப்படுறது ஏன்னு தெரியல. அந்த அம்மா ஊருக்கு போயிட்டா மட்டும் சந்தோஷமா இருக்கு. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நம்ம ஆளுங்க வந்து மொபைலில் அவங்க மனைவியை சேவ் பண்ணி வச்சிருக்கிறதுலையே தெரிஞ்சுக்கலாம் அவர் என்ன மாதிரி நேசிக்கிறாருன்னு. நம்ம பக்கத்தில் உட்காந்துருந்த ஒருத்தருக்கு ஃபோன் வருது, டார்ச்சர் காலிங் அப்படின்னு வருது. அவர் சேவை அப்படிதான் பண்ணி வச்சிருக்காரு, டார்ச்சர் காலிங் அப்படின்னு. கேட்க வேண்டியதே இல்லை, அவர் யார் பண்ணி வச்சிருக்காருன்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு இதுக்கு கேட்கலாமேன்னு கேட்டால், யாரு அதான் 20 வருஷமா அது கூட தான் ஓடிட்டு இருக்குது அப்படின்னு. இதில் இன்னொரு வேடிக்கையாக சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு டார்ச்சர் 2 காலிங்னு வந்துச்சான், டார்ச்சர் 2ன்னு. 2 மனைவிக்காரர் போகிறோம் அப்படின்ட்டு. உங்களுக்கு என்ன 2 மனைவியா? இல்லை, ஒரு மனைவிக்கு 2 சிம்மு. முதல்ல இது டார்ச்சர், இது டார்ச்சர் 2. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் இந்த 2வதெல்லாம் வைக்கவே இல்லை ஹதீஜா அம்மா இருக்கிற வரையும். சரியா சொல்றதுன்னா 24 வருஷம் 6 மாசம் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை விட்டு அவர்கள் விடை பெறுகிற வரை ஒரு மனைவி மட்டும்தான், 2வது மனைவி இல்லை. 2வது மனைவி ஒன்றை வைத்து ஒரு கசப்புணர்வை ஏற்படுத்தும் எண்ணமும் அல்லாஹ்வுக்கு இல்லை, எந்த வகையிலையும் வைக்கவில்லை. அந்த அடிப்படையில் நிறைவான மனைவி கொடுத்து, அவர்கள் வயிற்றில மக்களை எல்லாம் கொடுத்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கடைசி வரை அற்புதமாய் வாழ்க்கை நடத்தியவர்கள். சும்மா ஒரு 2-3 நாள் அவங்க உடம்பு சரியில்லாமல் இருந்தவங்க. கடைசியில் அவர்கள் வஃபாத்தான போது முதலாய் ஒரு பெண்ணின் கபிரிஸ்தானில் ஒரு பெண்ணை அடக்குவதற்கு நாயகம் கபருக்குள்ளே இறங்கியது ஹதீஜா அம்மாவிற்கு தான் என்று எழுதுகிறார்கள். ஜூனிலே, அதாவது இப்போ இருக்கிற ஜன்னத்துல் முஹல்லாவிலே, ஜன்னத்துல் முஹல்லா அப்போது தொழுகை கடமையாக இருக்கவில்லை, எனவே ஜனாசா தொழுகை நடைபெறவில்லை. ஜனாசா தொழுகை நடக்காமல் கபரடக்கம் செய்யப்படுகிற அந்த கபரில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கி அடக்கம் செய்தார்கள். எப்போது பார்த்தாலும் ஹதீஜா அம்மாவினுடைய நினைவுகளில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வஃபாத்தாகிற போது அவர்கள் வஃபாத்திற்கு முன்னால் பேசியதாய் ஒரு 3 செய்திகள் எழுதுகிறார்கள். 1, அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் சரியாக செய்து விட்டேனா அப்படின்னு தெரியல, குறை இருந்தால் நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள். இது 1. 2வது, நீங்கள் சொன்ன மன்னரையை குறித்த, கபரை குறித்த வேதனைகளை கேள்விப்பட்டு என் மனம் கலங்குகிறது. எனவே என்னுடைய இறுதி கஃபனாக வகி வருகிற போது நீங்கள் அணிந்திருந்த ஆடை, அது எனக்கு கஃபனாக வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். 2. 3வது, யத்தீமாக ஃபாத்திமாவை விட்டு செல்கிறேன். மற்ற பிள்ளைகளாம் பெரிய பிள்ளைகள், ஆக சின்ன பிள்ளை. குறைஷி பெண்களின் நாவுகள் ஃபாத்திமாவை வசைபாடுவதை விட்டும் அதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்று. பொதுவாக இந்த கடைசி பிள்ளையை விட்டுட்டு போறவங்க பேசுவாங்க இல்லையா, ஒரு தாய் பிரியத்தில். இப்படி ஒரு 3 செய்திகளை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பேசியதாக நாம் அறிகிறோம். அன்பிற்குரியவர்களே, காலமெல்லாம், அதாவது இராமலை குகையில போய் கால்கடுக்க அந்த பாறைகளுக்கு இடையில எப்படி நடந்தார்கள் என்று தெரியவில்லை. இன்னைக்கு நம்மளால முடிய மாட்டேங்குது. கம்மி வயசுல உள்ளவங்க, 30-40 வயசுக்காரங்க கூட ஏறுறதுக்கு யோசிக்கிறாங்க. அவ்வப்போது போய் உணவு கொண்டு போய் கொடுத்து விட்டு வருகிற ஹதீஜா அம்மையார் நினைத்தாலே சிலிர்க்கிறது. ஆனால் அவர்கள்
பெருமானாருக்கு நான் செய்த பணிவிடைகளில் குறை இருக்குமா என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், அல்லாஹ் அக்பர், இன்னைக்கு நம்முடைய தாய்மார்களும் நம்முடைய மனைவிமார்களும் எம்மாத்திரம். ஒரு 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 பணக்கார பெண் தன்னுடைய பணத்தினுடைய வேகத்தை காட்டுவதாக இருந்தால் அவ்வளவு சீக்கிரம் இறங்கி எல்லாம் வேலை செய்ய மாட்டாங்க. ஆனால் ஒரு பெரும் செல்வந்தராக வருகிற போது ஒரு பெண் ஏறத்தாழ நம்ம வீடுகள்ல வேலைக்காரின்னு சொல்றோமா இல்லையா, அதை விடவும் கூடுதலாக வேலை பார்த்தவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. யாரு பாத்திரத்துல உணவு எடுத்துக்கிட்டு மலை ஏறி போவா? முதல்ல இப்படியெல்லாம் போய் ஒரு குகையில உட்காருகிற கணவனை இன்றைக்கு இருக்கிற மனோபாவத்தில் இருக்கிற பெண்கள் எப்படி அணுகுவார்கள்? அவங்க எப்படி அணுகுனாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் ஆற்றிய பணிவிடை அவ்வளவு. எங்காவது பள்ளிவாசல்ல சும்மா போய் நாம அடிக்கடி உட்கார்ந்துட்டு இருந்தாவே நம்ம மனைவிமார்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுவாங்க. ஆமா, போய் உட்காந்துக்குங்க, எல்லாம் வேற மாதிரி இருக்கும் வார்த்தைகள். ஒரு மலையில போய் ஒரு குகையில போய் உள்ள உக்காந்துட்டு அல்லாஹ் என்னை கூப்பிடுறேன் நான் போய் உக்காடுறேன்னு சொல்லும் போது அந்த மனைவிகளுடைய மனோபாவம் என்ன? ஒன்றும் இல்லை, 25 பவுனுங்கிறது 50 பவுன் போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வர்ற புள்ள நம்ம சொல்றபடியெல்லாம் கேட்கறது இல்லை. நீங்க ஏதாவது அப்படி ஜம்முன்னு சேர்ல உட்காந்துட்டு இதை கொண்டாம்பீங்க, நான் ஒன்றும் சும்மா வரல அப்படிங்க அந்த புள்ள, அப்படின்னா கிலோ கணக்கில் கொண்டு வந்திருக்கேன்னு அர்த்தம், வாங்கினே இல்லைன்னு அர்த்தம். அது உண்மைதான். என்னன்னா, நீ எவ்வளோ எடை போட்டு வாங்குறியோ நீ அவ்வளோ வேலைக்காரனா மாறணும்னு அர்த்தம். அதுதானே நடக்கும். ஆனால் பெருங்கொண்ட செல்வந்தராக இருந்த பெண் ஒரு வீட்டுக்கு வாழப்போகிற போது அல்லாஹு அக்பர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எல்லாமுமாய் ஆனார்கள். இங்க ஒரு விஷயம் கவனிக்க வேண்டும். பல்வேறு ஆம்பளைகளுக்கு வீடுகள்ல மனைவியும் இருக்கும், அவங்க அம்மா அவங்க அத்தா இவங்க எல்லாம் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு இவங்க யாருமே இல்லை, தாய் இல்லை, தகப்பனார் இல்லை. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? வருகிற மனைவி தாயாகவும் இருக்க வேண்டும், தந்தையாகவும் இருக்க வேண்டும், மனைவியாகவும் இருக்க வேண்டும், எல்லாமாக இருக்க வேண்டும். தாயுமானவர், தந்தையுமானவர், மனைவியுமானவர் என்று மூன்றும் சேர்த்து நீங்கள் வைத்து தலையில் சொல்லுவதாக இருந்தால் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களைத்தான் சொல்ல வேண்டும். ஒரே ஒரு ஒட்டகத்தை அறுத்து இறைச்சி பங்கிட்டால் பதறுவார்கள். கதீஜாவின் அந்த சொந்தத்திற்கு கொடுத்து விடும், கதீஜா அம்மாவின் இந்த சொந்தத்துக்கு கொடுத்து விடும். யாரோ ஒரு பெண்மணி, ஹாலா என்றொரு பெண்மணி வருகிறார். அவர் கதீஜாவுடைய காலத்தில் வீட்டுக்கு வருவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு 25 வருடம் வாழ்ந்த அந்த மனைவியினுடைய எல்லா ஒவ்வொன்றையும் பிடித்து போனார். அந்த நபர்கள் பிடித்து போனார்கள், எல்லாம் பிடித்து போனது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கையில் நீங்கள் தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக பார்க்க வேண்டியது அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இன்றைக்கு ரொம்ப இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில நம்முடைய குடும்பங்களுக்கு ரொம்ப அவசியமான தேவை கதீஜாக்கள் இருக்கிறாங்க. கதீஜா அம்மாவினுடைய நற்குணத்தோடு இல்லை, நிறைய கதீஜாக்கள் தேவைப்படுகிறார்கள். கணவனை தேற்ற, இறை பாதையில் அவரை உயிர்ப்பிக்க, அவரை மார்க்கத்தில் வீரியமாக செயல்பட வைக்க நிறைய கதீஜாக்கள் தேவைப்படுகிறார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா போல இல்லாவிட்டாலும் அதில் கொஞ்சத்தையேனும் அல்லாஹ் நம்முடைய இல்லத்தரசிகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அன்பிற்குரியவர்களே, பள்ளியின் கட்டட பணி ஏதோ நடப்பதாய் காதிலே சொல்லுகிறார்கள். அதனால உங்களால் இயன்ற உதவிகளை ரமலானிலே நீங்கள் தாராளமாக வாரி வழங்க வேண்டுமா? அன்பிற்குரியவர்களே, பள்ளியின் சிறப்பு, அதை கட்டுவதன் சிறப்பு, அதையெல்லாம் நீண்ட நேரம் பேசுவதற்குள்ள சூழல் இல்லை. ஒரு மிகப்பெரிய சதகத்துல் ஜாரியாவாக நாளை நீங்கள் போனதற்கு பின்னாலும் அங்கே வைக்கப்படுகிற ஒவ்வொரு செங்கல்லும் நிச்சயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல ஃபலக ஸவாபுல் முஸல்லீன், தொழக்கூடியவர்களின் நன்மையில் உனக்கும் பங்குண்டு என்று சொன்ன அந்த வாக்கியத்தை உங்களுக்கு நினைவூட்டி
நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.